ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு க்யூட்டான ஸ்டோரி ஒன்று பார்க்க போகிறோம். என்ன ஸ்டோரினா, ஸ்ருதி அண்ட் அருண் இவங்களோட ஸ்டோரி தான் இன்னைக்கு கேட்க போகிறோம். இந்த ஸ்டோரி என்னன்னா, அவங்க ரெண்டு பேருமே வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ருதி, அருண் ரெண்டு பேருமே வந்து அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, எப்போவுமே டெய்லி ஈவினிங் பார்க்கில் வந்து ரெண்டு பேரும் ஒன்றா விளையாடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, விளையாட போகும்போது அருண் வந்து பிஃபோராக வந்து உட்காந்துட்டு இருக்கான். பார்க்கோட அந்த பெஞ்சில் வந்து உட்காந்துட்டு இருக்கான். ஸ்ருதி வரா, நேராக வந்துட்டு, அருண் என்ன ஆச்சு உனக்கு, ஏன் அமைதியாக இருக்க, வா நம்ம விளையாட போகலாம் அப்படின்னு கூப்பிடுறான். உடனே அருண் சொல்கிறான், இல்லை நான் இன்னைக்கு வந்து விளையாடுற மூட்லேயே இல்லை, எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்கிறான். ஸ்ருதி உடனே கேட்குறான், ஏன் அருண், ஏன் என்ன ஆச்சு, நம்ம ரெண்டு பேரும் எப்பவுமே ஜாலியாக விளையாடுவோம்ல, வா இன்னைக்கு நான் புது கேம்லாம் வந்து சில யோசிச்சு வச்சுருக்கேன், நம்ம அது இன்னைக்கு விளையாடலாம் வரியா வா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக ஸ்ருதி வந்து அவனை கூப்பிட்டுட்டு ரொம்ப வந்து எந்துவாக வந்து அவனை எழுப்பிட்டு இருக்கான். ஆனால் அப்போ வந்து எழுப்ப எழுப்ப வந்து அருண் வந்து அப்படியே ஒரு மாதிரி அமைதியாகவே உட்காந்துட்டு இருக்கான். ஏய் என்னாச்சு அருண் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி போய் பக்கத்தில் பெஞ்சில் உட்காந்துக்கிறான். சொல்லு அருண், என்னாச்சு உனக்கு, நீ எப்பவுமே நீயும் நல்லா ஜாலியாக விளையாடுவோம்ல, அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே, நீ என்கிட்ட சொல்லலாம்ல, என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி ஸ்ருதி கேட்குறான். அதுக்கு அருண் சொல்கிறான், இல்லை நான் வந்து எப்போவுமே வந்து நல்ல பிள்ளை மாதிரி தான் நடந்துக்கிறேன், ஆனால் பாரு என்னை யாருமே வந்து பாராட்டவே மாட்டேங்கிறாங்க, என்னை அப்ரிஷியேட் பண்ணவே மாட்டேங்கிறாங்க, நான் சொன்னால் யாருமே என்னை கேட்க மாட்டேங்கிறாங்க, என்னை யாரும் மரியாதையாக கூட ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனால் உன்னை மட்டும் பாரு, ஸ்கூல்லையும் சரி வீட்லேயும் சரி எல்லாரும் பாராட்டுறாங்க, உன்னை வந்து அப்படியே உனக்கு மரியாதை கொடுக்குறாங்க, நீ சொல்கிற பேச்செல்லாம் கேட்குறாங்க, அது ஏன் தான் ஸ்ருதி எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லி அருண் ரொம்ப பலத்த யோசனையோட அந்த விஷயத்த வந்து ஸ்ருதி கிட்ட சொல்லிட்டு இருந்தான். அப்போ ஸ்ருதி சொல்கிறா, இல்லையா அருண், நீ கூட பெஸ்ட்டு தானே, உனக்கு கூட எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, உனக்கு கூட எல்லாம் மரியாதை கொடுக்குறாங்க, நீ சொல்கிற பேச்சு கூட எல்லாம் கேட்குறாங்களே, நீ பார்த்தீங்கன்னா நேற்று மத்தியானம் நம்ம ஸ்கூலில் நம்ம ஃப்ரெண்டு அவங்க நீ சொல்கிற பேச்செல்லாம் கேட்டால அப்படின்னு சொல்கிறான். உடனே அருண் சொல்கிறான், இல்லை ஸ்ருதி எனக்கு தெரியுது, என்கிட்ட எல்லாரும் பேசுகிறாங்க, ஆனால் நீ சொல்கிற மாதிரி உன்னை எல்லாரும் எவ்வளோ கிரேட்டாக அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, உனக்கு அப்படியே மரியாதை கொடுக்குறாங்க, நீ சொல்கிற பேச்செல்லாம் கேட்குறாங்க, ஆனால் இருந்தாலும் எனக்கு அப்படி இல்லை ஸ்ருதி, ஏன்னே தெரியல, நான் என்ன பண்ணுறேனே தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீலிங்காக சொன்னான். அதுக்கு ஸ்ருதி கேட்குறா, சரி ஓகே, இப்போ நான் உன்னை சில கொஷின்ஸ்லாம் கேட்குறேன், அதுக்கு நீ எனக்கு ஆன்சர் பண்ணுறியா அப்படின்னு கேட்டா.